6th term 1 unit 1 what is history. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த லெசனை வந்து பார்க்கலாம். ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் படிக்கிறதா ஹிஸ்ட்ரி. டேர்ம் ஹிஸ்ட்ரி வந்து எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட் ஹிஸ்டாரியா, மீனிங் லேர்னிங் பை என்கொயரி தான் இதோட மீனிங். கீழே வந்து 2 பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ஷியன் பீரியட்ல வந்து மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத அவங்க வந்து ஒரு ராக் மூலியமா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ராக் பெயிண்டிங் மூலியமா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸை. சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. லைக் பாலியோலித்திக், நியோலித்திக், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ், இங்கெல்லாம் வந்து சைட்ஸ், எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் வந்து இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் பத்தி படிக்கிறது நுமிஸ்மேட்டிக்ஸ். அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள். இதை பத்தி படிக்கிறது வந்து எபிகிராஃபி. இங்க கீழே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொடுத்துருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்னென்ன சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அண்ட் லிட்ரரி சோர்சஸ் மூலயமா நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாம் இருந்தாங்க, எந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் இருந்துச்சுன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் காயின்ஸ், மோனுமெண்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாட்ரிஸ், டாய்ஸ் அண்ட் டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ். காயின்ஸ் வந்து நாணயங்கள். ராஜாக்களோட காலம், அவங்களோட எக்கனாமி, பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த காயின்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா கல்வெட்டுகள், ராக் பெயிண்டிங், காப்பர் பிளேட்ஸ் மூலயமா அவங்க எப்படி இருந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மோனுமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பேலஸ், ஃபோர்ட், டெம்பிள்ஸ், தஞ்சாவூர் டெம்பிள், ஸ்டூபா, சாஞ்சி, மொனாஸ்ட்ரி, இந்த மாதிரி திங்ஸ் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து மோனுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள் வந்து இதெல்லாம். அதே மாதிரி லிட்ரரி சோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் டிராவலர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்க அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோக் சாங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்குலர் லிட்ரரி சோர்சஸ்ல வந்து செக்குலர் லிட்ரேச்சர் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு இருக்கு. அந்த செக்குலர் லிட்ரேச்சர் அண்டர்ல வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் வருது. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ல எபிக்ஸ் அண்ட் டிவோஷனல் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. எபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணா அண்ட் மகாபாரதா. டிவோஷனல் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் இதுதான். எ மைட்டி எம்பரர் அசோகா, வல்லமை மிக்க பேரரசர். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரூலர். ஏன்ஷியன் பீரியட்ல வந்து ஃபேமஸ் ரூலரா அசோகா வந்து இருந்தாரு. அவர் வந்து ஒரு கலிங்க வார் வந்து அப்போ நடந்திருக்கும். அதுல நிறைய மக்கள் இறந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கலிங்க போரோடவே அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் எந்த வாருக்குமே அவர் போறது இல்லை. அவர் வந்து என்ன ஃபாலோ பண்ணாருன்னா புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணாரு. இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். அவர் வந்து பீஸ் அண்ட் தர்மா வந்து புத்திசம் மூலயமா மக்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாரு. அவரோட சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினது அசோகா தான். அதே மாதிரி ரோட்ஸ் லே பண்ணதும் அசோகா தான். அசோகரோட சக்ரா வந்து சாரநாத் பில்லர்ல இருக்கு. 24 ஸ்போக்ஸ் நம்ம நேஷனல் பிளாக்காக அந்த அசோகரோட சக்ரா வந்து எடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து 19th செஞ்சுரி வரைக்கும் அசோகரோட கிரேட்னஸ் வந்து தெரியவே தெரியாது. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிகாம், இவங்க எல்லாரும் தான் வந்து அசோகரோட கிரேட்னஸை வந்து நமக்கு வந்து தெரிய வச்சாங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் மூலயமா. அண்ட் சார்லஸ் ஆலன் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற புக் வந்து அசோகரை பத்தி எழுதியிருப்பாரு. அது மூலியமா தான் அசோகரோட குளோரி வந்து நமக்கு வந்து வெளிச்சத்துக்கே வந்தது. அதனாலதான் நமக்கு வந்து நிறைய அசோகரை பத்தி தெரிஞ்சதுக்கான திங் வந்து அவங்கதான். நல்ல கீழே இது கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாஞ்சி ஸ்டூபா அண்ட் சாரநாத் பில்லரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தமிழினி வந்து கேட்டிருப்பாங்க பாருங்க. தட் இஸ் த பீரியட் பிட்வீன் மதர் கேட்டிருப்பாங்க. டு யூ நோ வாட் ப்ரோட்டோ ஹிஸ்டரி இஸ்? இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரீ ஹிஸ்டரிக்கும் நடுவில் இருக்க பீரியட் தான் வந்து ப்ரோட்டோ ஹிஸ்டரின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் மதர் சொல்லியிருப்பாங்க எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் records in writing are available but not yet deciphered is called proto-history அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா இப்போ வந்து நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்டரி, ப்ரீ ஹிஸ்டரினா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரீ ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஹிஸ்டரியில வந்து எழுத்து முறைகள் எதுவுமே இல்லை. நோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். ஸ்டோன் மூலயமா, ஸ்டோன் டூல்ஸ் மூலயமா, கேவ் பெயிண்டிங்ஸ் மூலயமா, பாட்டரி மூலயமா தான் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
புரோட்டோ ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டோ ஹிஸ்டரி வந்து ப்ரீ ஹிஸ்டரிக்கும் நடுவுல இருக்க காலம். இந்த காலத்துல வந்து எழுத்து முறைகள் இருந்துச்சு. ஆனா, நம்மளால அதோட பொருள்க வந்து புரிஞ்சுக்க நம்மளால முடியாது. ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நம்ம மக்களோட வாழ்க்கை, ஆட்சி, கலாச்சாரம் பத்தி சொல்றது தான் ஹிஸ்டரி. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஷார்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹிஸ்டரினா நோ ரைட்டிங். புரோட்டோ ஹிஸ்டரினா வந்து ரைட்டிங் இருக்கும். ஆனா அர்த்தம் புரியல. அண்ட் ஹிஸ்டரினா வந்து ரைட்டிங்கும் இருக்கும், அர்த்தமும் புரியணும் அப்படின்னு ஷார்ட்டா நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். அ அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். இதுல வந்து டாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் தான். இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் தான். இது ஆல்ரெடி நெறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த லெசன் வந்து முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து புக் பேக் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். தேங்க் யூ.